வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கர்மாவினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது கர்மா அல்லது இந்த விளைவுகளினுடைய 4 அத்தியாவசியமான வகைகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பின்னணியில் ஒரு விஸ்தாரமான ஒரு கர்ம கோடவுன் அப்படிங்கிறதே நமக்கு இருக்குது இல்லைங்களா. அதாவது சேகரிக்கப்பட்ட அந்த ஞாபகங்களினுடைய ஒட்டு மொத்தம், சேகரிக்கப்பட்ட ஞாபகங்கள்னால் நம்முடைய பதிவுகள் என்னென்னலாம் வச்சுருக்கோம், நம்முடைய கர்மாக்கள், அதனுடைய ஒட்டு மொத்தம் இருக்கு இல்லையா. அப்போ அது எல்லாமே ஒவ்வொருவருக்குமே அவருடைய பின்னணியில் ஒரு விஸ்தாரமான இந்த சேகரிக்கப்பட்ட ஞாபகங்களுடைய ஒட்டு மொத்தம் இருக்குது, சரிங்களா. அப்போ இதை சமஸ்கிருதத்தில் சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 8 விதமான அந்த ஞாபகங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 8 விதமான அந்த பரிணாமங்கள்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ இந்த 8 விதமான பரிணாமங்களும் அல்லது ஞாபகங்கள் இவை அனைத்துமே இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கு, இந்த சஞ்சித கர்மாவில் தான் வைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. அதாவது பூத அளவிலான ஞாபகம், அணு அளவிலான ஞாபகம், பரிணாம ஞாபகம், மரபணு ஞாபகம், கர்ம ஞாபகம், புலன் ஞாபகம், அப்புறம் வார்த்தைப்படுத்தக்கூடிய ஞாபகம், வார்த்தைப்படுத்த முடியாத ஞாபகம். அப்போ இந்த அபரிமிதமான இந்த கர்ம பொருள் ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைச்சிருக்குது, சரிங்களா. அப்போ அதனுடைய விளைவு வேண்டுமானால் மாறலாம். ஆனால் இந்த சேகரிக்கப்பட்ட அந்த கர்மாவினுடைய இந்த அந்த குடோனுக்குள்ளே ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மா அப்படின்னு அது அழைக்கப்படுது, சரிங்களா. அந்த பிராரப்த கர்மா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மா அப்படின்னும் அழைக்கிறாங்க. மறுபடியும் இந்த ஒதுக்கப்பட்டிருக்க கர்மா மறுபடியும் 2 அம்சங்களை கொண்டதாக இருக்குது. அதாவது ஒன்று நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா, இன்னொன்று எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா அப்படின்னு நாம் இதை வச்சுக்கலாம், சரிங்களா. அப்போ இந்த சஞ்சித கர்மா அப்படின்னா மொத்த குடோன், அதில் நமக்கு 8 விதமான அந்த கர்மாவனுடைய பரிணாமங்கள் இருக்கு இல்லையா, பரிமாணங்கள், அது எல்லாமே அதில் இருக்குது, சரிங்களா. அப்போ இந்த சஞ்சித கர்மாவனுடைய இந்த விசாலமான குடோனில் இருக்கக்கூடிய அந்த சேகரிப்பில் ஞாபகங்களுடைய ஒரு பகுதி எப்படி இருக்கும்னா அது பழுத்ததாக இருக்கும், சரிங்களா. சஞ்சித கர்மானுடைய அந்த விசாலமான குடோனில் இருக்கக்கூடிய அந்த சேகரிப்பு அல்லது அந்த பதிவுகள் அல்லது அந்த கர்மா அந்த இருக்குல்லையா ஞாபகங்கள், அதனுடைய ஒரு பகுதி பழுத்ததாக இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னா அது மேற்பரப்புக்கு வெளிப்படும், சரிங்களா. அப்போ உடனடியாக அது செயல்படும் நிலைக்கு அது ஆகுது, அல்லது உடனடியாக செயல்படும்படி அது கேட்குது, சரிங்களா. இதைத்தான் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மா அல்லது பிராரப்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய அந்த ஆயுளில் குறிப்பிட்ட அந்த கர்மா அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது, சரிங்களா, ஒதுக்கப்பட்டு இருக்குது. இப்போ ஒருத்தருக்குமே அவங்கவுங்களுடைய ஆயுளை இவ்வளோ கர்மா நாம் அனுபவிக்கணும்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த கர்மா ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான் ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மா. அப்போ நம்முடைய பாரம்பரியத்தில் இதை பிராரப்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுதான் கையாள வேண்டிய கர்மா. மற்றவை எல்லாமே நமக்கு பழுக்காமல் சஞ்சித கர்மாவில் அது பொதிந்து இருக்குது, சரிங்களா. அப்போ அந்த அந்த குடோனில் சஞ்சித கர்மாவனுடைய அந்த விசாலமான அந்த குடோனில் இருக்கக்கூடிய அந்த சேகரிப்பு ஞாபகத்தில் ஒரு பகுதி பழுத்ததாக இருக்கு இல்லையா, அந்த பழுத்த அந்த மெச்சூர்டான அந்த கர்மாக்களை தான் நாம் பிராரப்த கர்மா, அதைத்தான் நம்ம இந்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு வரோம், சரிங்களா. மற்றது எல்லாமே அந்த சஞ்சித கர்மாவில் அப்படியே பழுக்காமல் அது அங்கே இருக்குது, சரிங்களா. நமக்கு இந்த வாழ்நாள் அப்படின்னாலே நம்முடைய வாழ்நாள் என்பது குறிப்பிட்ட அளவு அந்த ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கர்மா அப்படின்னு அர்த்தம். அப்போ இது தானாக வெளிப்பட்டு அரங்கேறி கொண்டு இருக்கும், சரிங்களா. அப்போ குறிப்பிட்ட இந்த அளவிலான இந்த ஞாபகங்கள் என்ன அப்படின்னா இந்த ஒதுக்கீட்டின் அளவு ஆளுக்கு ஆள் மாறுபடுது. இப்போ ஒருத்தர் அவங்கவுங்க கொண்டு வந்தக்கூடிய இந்த பிராரப்த கர்மானுடைய அளவுங்கிறது மாறுபடும். இப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர் சக்தி வித்தியாசமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் உயிர் சக்தி வித்தியாசமாக செயல்படுகிறது. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத சக்தி உடல் செயலுக்காக ஒதுக்கப்படுது. அந்த உயிர் சக்தியிலேயே ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அது அந்த உயிர் சக்தி வித்தியாசமாக அது செயல்படுது இல்லையா. அப்போ ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட சதவீத அந்த சக்தியானது உடல் செயலுக்காக ஒதுக்கப்படுது. இன்னொரு குறிப்பிட்ட அந்த சதவீதம் புத்தி ரீதியான செயலுக்காக அதை ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு குறிப்பிட்ட சதவீதம் உணர்வுபூர்வமான செயலுக்கு, இன்னொரு குறிப்பிட்ட சதவீதம் சக்தி நிலையிலான செயலுக்கும் இது ஒதுக்கப்படுது, சரிங்களா. அப்போ இன்னொரு குறிப்பிட்ட சதவீதம் தியான தன்மைக்காக, அப்புறம் உள்நிலையில் அசைவற்ற அந்த தன்மைக்காகவும் ஒதுக்கப்படுது.
அப்போ இந்த ஒதுக்கீடுகள் வந்து ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதங்களில் அமையுது. அப்போ ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது எந்த தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து அவங்களுடைய ஆரம்ப காலத்திலேயே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பெற்றோர்களால் தங்களுடைய 2 குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சில குழந்தைகள் வந்து உடல் செயலில் குறிப்பிட்ட நாட்டம் இருக்கும். சில குழந்தைகளை பார்த்தா ரொம்ப அமைதியாக அந்த உடல் செயலில் அது ஒரு நாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கும். இப்போ அதை வச்சு அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடிப்படையில் இந்த ஆன்மீக முறை ஒவ்வொன்றுமே இந்த சேகரிக்கப்பட்ட கர்மா இருக்கு இல்லையா, இந்த சேகரிக்கப்பட்ட கர்மாவினுடைய அந்த கோடோனுக்குள்ளே தோண்டி எடுப்பதை பற்றியது தான் இந்த ஆன்மீக முறை. அடிப்படையிலேயே ஆன்மீக முறை அப்படின்னா ஆன்மீக முறை ஒவ்வொன்றுமே இந்த சேகரிக்கப்பட்ட அல்லது சஞ்சித கர்மாவினுடைய கோடோனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்மாக்களை நம்ம தோண்டி எடுக்கிறத பற்றியது தான். அப்போ இந்த ஆன்மீக சாதகர்கள் வந்து முடிந்தவரை அதை தோண்டி எடுத்து சீக்கிரமாக கரைத்து விட அவங்க விரும்புகிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த பழுக்கும் வரை அதை வந்து சில அந்த ஆன்மீக சாதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடோனில் அந்த சஞ்சித கர்மாங்கிற அந்த குடோனுக்குள்ளே பழுக்காமல் இருக்கும் இல்லையா, அந்த கர்மாக்களையும் அவங்க எடுக்க விரும்புகிறாங்க. ஈவன் அது பழுக்கிற வரை கூட காத்திருக்க அவங்க விரும்பலை. அதையும் எடுத்து அவங்க ஈஸியாக சீக்கிரமாக கரைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ இந்த ஆன்மீக முறைகள் வந்து அந்த அளவுக்கு செயல் சார்ந்ததாக இருக்க காரணம் இதுதான். அப்போ அந்த ஆன்மீக சாதகர்கள் வந்து முடிந்தால் 10 பிறவியினுடைய கர்மாவை ஒரே பிறவியிலே அவங்க கையாள விரும்புகிறாங்க. ஸோ அந்த ஆன்மீக பயணமும் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய கர்மாவை சேர்த்து கொள்ளாமல் இருக்கவும் அது கற்றுக் கொடுக்குது. சரிங்களா? புதிதாக கர்மாவை சேர்த்து கொள்ளாமலும் இருப்பாங்க. அதே மாதிரி 10 பிறவியில் உள்ள கர்மாவும் ஒரு பிறவியிலேயே அவங்க கையாளுவதற்கான அந்த ஒரு விதத்தையும் அது தன்மையையும் இந்த ஆன்மீக முறைகள் வந்து இந்த சாதனையாளர்களுக்கு கொடுக்குது. அப்போ ஒருவர் வந்து இந்த பிராரப்த கர்மாவை காலி செய்துட்டாங்கன்னா அவங்க அனுபவம் எப்படி இருக்கும்? ஓகே, நம்ம கொண்டு வந்த பிராரப்த கர்மா நமக்கு தீந்துருச்சு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் தளர்வாயிரும். அதே மாதிரி எதிர் செயல்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அவங்ககிட்ட அந்த கட்டாய தன்மைகள் வந்து குறைஞ்சி போயிடும். அப்புறம் வலுவாக இருந்த அந்த அவங்களுடைய அந்த எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அது வந்து ஒரு பொருளை பற்றியோ அல்லது ஒரு மனிதர்களை பற்றியோ அல்லது இடங்களை பற்றியோ அல்லது உணவு வேலை அரசியல் அப்படி எதை பற்றியும் உள்ள அந்த வெறுப்புகள் என்ன இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அது எல்லாமே இப்போ வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை வச்சு நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஓகே அவங்களுடைய பிராரப்த கர்மா இப்போ வந்து அது காலியாயிட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒருவர் பிராரப்த கர்மாவை காலி செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள் இப்படி இருக்குது. வாழ்க்கை மிகவும் தளர்வாக இருக்குது. எதிர் செயல்கள் குறித்து அவங்க வந்து என்ன அப்படின்னா எதிர் செயல்கள் குறைஞ்சி போகுது, கட்டாயத்தன்மைகள் குறைஞ்சி போகுது. அந்த வெறுப்பு அல்லது பிடித்தவை பிடிக்காதவை அப்படின்னு எந்த விஷயத்தில் இருந்தாலும் மனிதரை பற்றியோ இடங்களை பற்றியோ உணவு பற்றியோ எதில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வெறுப்பு வந்து வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதுதான் சௌரியம் அப்படின்னு இருந்தவை எல்லாமே அவங்களுக்கு இப்போ முக்கியமாக தோணாது. இது ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்களே, அது இப்போ அவங்களுக்கு முக்கியமாக தோணாது. அதேமாதிரி ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேகத்தை எல்லாம் குறைச்சிட்டு அவங்க வந்து சத்தம் இல்லாமல் வாழ்வாங்க. அந்த ஸ்பீடு வேகம் அவங்ககிட்ட இப்போ இருக்காது. அதேமாதிரி மீண்டும் உலகத்தோடு அவங்க வந்து ஈடுபட விரும்புவாங்க. ஆனால் இந்த முறை அவங்க எப்படி விரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வான விதத்தில் அவங்க வந்து இந்த வாழ்க்கையை அணுகிறாங்க. அப்போ அந்த வாழ்க்கை இப்போது வந்து அவங்களுக்கு தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைந்ததாகவும் இருக்குது. அப்போ இப்படிலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்தால் ஓகே அவங்களுடைய இந்த பிராரப்த கர்மா வந்து அவங்க காலி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இப்போ வந்து இந்த ஒதுக்கப்பட்ட கர்மானுடைய இன்னொரு அம்சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா, அதாவது கிரியமான கர்மா அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அதாவது ஒதுக்கப்பட்ட கர்மாவினுடைய 2 அம்சம் இருக்குது. அது என்னன்னா நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா அல்லது கிரியமான கர்மா அல்லது வெளிமுகமான அந்த செயலை உந்தும் கர்மா அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். அப்போ இதனுடைய ஆற்றலை நாம் வந்து எதிர்க்க முடியாது. இப்போ ஒரு மனிதனுக்குள்ளே எத்தனையோ அவனுக்குள்ள ஒரு தூண்டுதல்கள் போக்குகள் இதெல்லாமே இருக்கும். ஆனாலும் இவை எல்லாமே நம்ம வந்து வெளிமுகமாக செய்கிறதுக்கு நம்மளை உந்துவதில்லை. சரிங்களா? அப்போ வெளிமுகமாக செயல்பட்டே தீர வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த இன்னொரு வகையான ஒரு கர்மாவை ஒவ்வொரு மனிதனும் கொண்டிருக்கிறான். இப்போ வெளிமுகமாக கண்டிப்பாக செயல்பட்டே தீரணும் அப்படிங்கிற இன்னொரு வகையான கர்மாவையும் அவன் வந்து ஒவ்வொரு மனிதரும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது.
அப்போ மற்ற கர்மாவை எல்லாம் உள்முகமாகவே நம்ம வந்து கையாள முடியும். ஆனால் நாம் வந்து வெளிமுகமாக இந்த நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவை எப்படி நாம் கையாளுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா அப்படிங்கிறது இந்த ஒதுக்கப்பட்ட கர்மாவினுடைய ஒரு அம்சம். சரிங்களா? நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவை நாம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஏனென்னா அதுதான் எதிர்காலத்திற்கான அந்த விளைவுகளை உருவாக்குது. சரிங்களா? அப்போ இப்போ வந்து எதிர்காலத்துக்கான விளைவுகளை உருவாக்குது அப்படின்னா, அதாவது அந்த செயலை நாம் எவ்வளவு வந்து விழிப்புணர்வாக நம்ம செய்கிறோம் என்பது, விழிப்புணர்வு இல்லாமல் செய்தல், அந்த விழிப்புணர்வு இல்லாமை உருவாக்கும் அந்த கர்மாவினுடைய அளவு வந்து ஏகப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த நம்ம வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு செய்கிறோம் அப்படிங்கிறது அங்கே முக்கியம். இப்போ நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் அந்த நிகழ்கால அந்த அதாவது நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய அந்த கர்மா இருக்கு இல்லையா, அதை நாம் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த விழிப்புணர்வு இல்லாமல் உருவாக்கக்கூடிய கர்மாவுடைய அளவு வந்து ஏகப்பட்டதாக இருக்கும். அப்போ இப்படித்தான் கர்மா வந்து தொடர்ந்து தன்னைத்தானே அது வந்து நீட்டித்து கொள்ளுது. இப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைகிறாங்கன்னா அதன் விளைவாக ஒரு குழந்தையை உருவாக்க அங்கே வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சாதாரண உடல் ரீதியான உதாரணம். ஆனால் அதனுடைய விளைவுகள் வந்து பல்வேறு நிலைகளில் இருக்க முடியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் எண்ணங்கள், உணர்வுகள், அது மாதிரி கருத்துக்கள், அப்புறம் வந்து அபிப்பிராயங்கள், செயல்கள் ஆகிய பல நிலைகளில் இது இருக்க முடியும். அப்போ இந்த நிகழ்காலத்தினுடைய இந்த செயல்களை சரியான விதத்தில் நம்ம செய்தாலே போதும், நம்முடைய எதிர்காலத்தை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். அப்போ எந்த ஆன்மீக முறையை நாம் அறியவில்லை என்றாலும், இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக இல்லை, சிலர் இருப்பாங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவலாக இல்லை அல்லது விழிப்புணர்வோடு அவங்க இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நிகழ்காலத்தில் அவங்க செய்ய வேண்டிய செயல்களை சரியான முறையில் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்களால மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே சமயம் நமக்குள்ள ஒரு தீவிரத்தன்மையை நாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை விட பெட்டராக இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு தியானம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு இது வந்து எப்படி விழிப்புணர்வோடு இந்த நிகழ்கால செய்யக்கூடிய கர்மாவை செய்யணும்னு நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு ஆன்மீக அந்த பரம்பரையுமே அந்த மக்களை வந்து ஏன் வந்து தியானம் செய்யும்படி ஊக்குவிக்கிறாங்கன்னா இதுக்காகத்தான். நாம் வந்து தியானத்தன்மை கொண்டவராக ஆகும்போது வெறுமனே நம்முடைய கர்மாவை நம்ம உருவாக்குறது இல்லை, வெறுமனே நாம் வந்து ஒரு நல்ல கர்மாவை நாம் உருவாக்கி கொள்வது இல்லை, கர்மாவை வந்து உருவாக்கி கொள்வதையே மொத்தமாக நிறுத்திடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம தியானத்தன்மை கொண்டவராக ஆகும்போது வெறுமனே நல்ல கர்மாவை மட்டும் நம்ம உருவாக்குறது மட்டும் இல்லை, அதாவது கர்மாவை நம்ம உருவாக்கி கொள்வதையே மொத்தமாக நிறுத்திடுறோம். அது நல்லது கெட்டதுன்னு இல்லை, கர்மா செய்கிறதையே நம்ம நிறுத்திடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஆன்மீக பாரம்பரியங்கள்லையுமே இந்த துறவு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்கிறாங்க. அப்போ துறவு அப்படின்னா எந்த கர்மாவையுமே நாம் வந்து சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் துறவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒருவர் கர்ம ரீதியான விளைவுகளை உருவாக்குவதை அவங்க வந்து நிறுத்திக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய செயல்கள் வந்து ஞாபகத்திலிருந்து வெளிப்பட்டால் அவை வந்து நிச்சயமாக கர்மாவை உருவாக்கும். இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், நம்முடைய ஞாபகத்திலேருந்து, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் எல்லாமே, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஞாபகத்திலிருந்து தான் நாம் செய்கிறோம். ஒரு விஷயத்தை பேசுகிறோம், செய்கிறோம், செயல் எல்லாமே ஆல்ரெடி நமக்குள்ளே பதிஞ்சிருக்கு. ஒரு தடவை ஏதோ செஞ்சதுனால இந்த பிரிவிலே நம்ம பண்ணியிருப்போம், அது தெரியும் நமக்கு. அதன்படி தான் நம்ம செயல்படுறோன்னா கர்மாவை அது உருவாக்கும். அதனால தான் நாம் ஒன்றை என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுடைய செயல்கள் அத்தனையும் இங்கே வந்து 2 வகையாக தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்று கர்மாவை வந்து உருவாக்கக்கூடிய செயலாக இருக்கும், அல்லது கர்மாவை அழிக்கக்கூடிய செயலாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய செயல்களை 2ஆக தான் பிரிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய இந்த கர்மாவை நாம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நாம் ஆன்மீகத்தில் இருப்பதாக நம்ம நினைத்து கொள்ளலாம், ஆனாலும் விழிப்புணர்வாக இல்லைன்னா நாம் அதில் போய் சிக்கி போவோம். சரிங்களா? அப்போ இந்த நவீன கால வார்த்தைகளில் நம்ம வந்து என்ன இதை வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய ஆழ்மனம் இருக்கு இல்லையா, அதை வந்து சஞ்சித கர்மானும், அதே மாதிரி நம்முடைய உள்மனம், அதாவது இப்போ ஆழ்மனம் அப்படின்னா இப்போ அன்கான்ஷியஸ் மைண்டு, அதை வந்து ஒரு சஞ்சிதா கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்மனம் சப்கான்ஷியஸ் மைண்டை பிராரப்த கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். மேல் மனத்தை நம்ம நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா அப்படின்னு இங்கே வச்சுக்கலாம். ஈஸியாக புரியுதுக்காக நம்ம அப்படி இங்கே வச்சுக்கலாம். அப்போ இந்த ஒதுக்கப்பட்ட அந்த கர்மா இருக்கு இல்லையா, அதனுடைய இன்னொரு அம்சம் வந்து அது வந்து எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படக்கூடிய கர்மா. இப்போ நம்ம நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த அம்சம் எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய அந்த கர்மா. இதற்கு பேர் தான் ஆகாமிய கர்மான்னு நம்ம சொல்கிறோம்.
சரிங்களா? நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவை நாம் எப்படி கையாளுறோங்கிறது முக்கியம். விழிப்புணர்வோடு நம்ம வந்து கையாளலைன்னா கண்டிப்பாக அதில் நாம் சிக்கி போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகத்திலிருந்து நாம் இந்த நிகழ்காலத்தில் செய்யப்படக்கூடிய கர்மாவை செஞ்சோன்னா கண்டிப்பாக அது வந்து கர்மாவை தான் உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ஆன்மீக முறையில் ஒரு தியானத்தன்மை கொண்டவராக இருக்கும்போது நாம் நல்ல கர்மாவை உருவாக்குவது மட்டும் இல்லாமல் கர்மா உருவாக்குவதே நாம் வந்து விட்டுருவோம் அப்படின்னு வந்து அதில் வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய இந்த கர்மாக்களை இல்லை செயல்களை சரியான விதத்தில் செஞ்சோன்னா நம்முடைய எதிர்காலத்தை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நம்ம இந்த நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய இந்த கர்மாவை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, இது வந்து எதிர்காலத்துக்கான விளைவுகளை வந்து இது உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது 2வது அம்சம், ஒதுக்கப்பட்ட கர்மாவுடைய இன்னொரு அம்சம் எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா. அதுக்கு பேர் ஆகாமிய கர்மா. அப்போ இன்றைய இந்த விழிப்புணர்வு அற்ற செயல், அது வந்து இன்றைக்குள்ள நம்முடைய விழிப்புணர்வற்ற செயல், இப்போ எண்ணம், உணர்வு அல்லது செயல், இந்த நிலைகளில் அது வந்து ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து நம்முடைய எதிர்கால செயல்களை வந்து கண்டிப்பாக அது உந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒதுக்கப்பட்ட கர்மாவுடைய இன்னொரு அம்சமான இந்த எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மா. இன்றைய விழிப்புணர்வற்ற அந்த செயல், எண்ணத்துலேயோ உணர்வு, இந்த எந்த இதுலேயுமே நம்ம எண்ணம் அல்லது உணர்வு, செயல், இந்த இதுகளில் விழிப்புணர்வு அற்ற செயலை நம்ம செஞ்சோம்னா அது வந்து என்ன ஆகும்னா, அந்த ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து நம்முடைய எதிர்கால செயல்களை வந்து கண்டிப்பாக செய்ய வைக்கும், உந்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து நாளைய செயலாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு வருடம் கழித்தும் அது வந்து இருக்கலாம், அல்லது ஒரு ஜென்மம் கழித்தும் அதை வந்து நம்ம செய்ய அந்த நம்மளை வந்து உந்தக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக நாம் வந்து பாருங்களேன், அதாவது என்ன ஒரு உதாரணம் பார்க்கும்போது, இப்போ நம்ம இந்த குழந்தையை பெற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த குறைந்தபட்சம் ஒரு 20 ஆண்டு காலம் ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு நாம் அர்ப்பணிச்சிருவோம் இல்லைங்களா? ஏன்னா அந்த குழந்தையை பராமரிக்கணும், குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கல்லூரியில் சேர்க்கணும், அவங்களுடைய சொந்த காலம் அவங்க நிற்கதை உறுதி செய்யணும். ஸோ இப்படிப்பட்ட செயல் ஏராளமான விளைவுகளை நமக்கு வந்து உருவாக்குது. ஸோ அப்படிப்பட்ட நம்ம செயல்களையெல்லாம் நம்ம செய்ய வேண்டி, நம்மளை எதிர்காலத்தில் செய்ய வேண்டி நம்மளை உந்தும் இல்லையா? இப்போ நம்ம அதுக்குன்னு ஏதாவது டெபாசிட் போட்டு வைப்போம், அல்லது அதுக்கு வந்து பணம் சேர்க்கறது, சேவ் பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம வந்து கல்வியை கொடுக்கறது, ஒரு கல்லூரியில் சேர்க்கறது, பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் எத்தனையோ விதமான ஒரு செயல்களை நம்ம வந்து செயலை செய்வதற்கு உந்தக்கூடிய விஷயமாக இது இருக்குது. அது இந்த நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய கர்மா எதிர்காலத்தில் செய்யக்கூடிய அந்த கர்மாவை செயல்படுத்தக்கு ஒரு உந்துதலாக அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய இந்த கர்மா தான் மனிதர்களில் வந்து இந்த கட்டாய செயல்களினுடைய சுழற்சியை வந்து தொடர்ந்து அது வந்து ஓடிக்கொண்டு இருக்க வைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருந்தால் தானே மனுஷன் ஓடுவான். ஓகே, நாளைக்கு நம்ம பிள்ளைக்காண்டி அதை செய்யணும், படிப்புக்கு ரூபா சேர்க்கணும், நல்ல காலேஜில் சேர்க்கணும், வேலை பார்க்கணும், கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நிறைய நகை சேர்க்கணும், இப்படி அவன் கர்மாவில் ஓடிக்கொண்டு இது சுழற்சியில் இருக்கிறதுக்கு இந்த எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா அப்படிங்கிறதா மனிதனை வந்து இந்த மாதிரி சுழற்சியில் ஓட வைக்கி. அப்போ நம்முடைய ஆன்மீக பாரம்பரியம் செய்யக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த ஜனன மரண சுழற்சிகளுக்கு அது வந்து வழிவகுக்குது இல்லைங்களா? அப்போ நம்முடைய இந்த கர்ம பொருளை நாம் கரைக்க மீண்டும் மீண்டும் மனிதர்களை உடல் கொண்ட நிலைக்கு நாம் வந்து அது வந்து திரும்ப வைக்குது. ஸோ அதனால் நம்ம பிறவியை வந்து மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டிய நிலைக்கு நம்ம வரோம். அப்போ நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவை நாம் விழிப்புணர்வுடன் நாம் கையாளுறோம் அப்படி கட்டாயத்தாலே எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா எதையுமே நாம் உருவாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய கர்மாவை நம்ம எவ்வளோ விழிப்புணர்வோடு செய்கிறோமோ அந்த செயலானது எதிர்காலத்தில் நம்ம செயலை செய்கிறதுக்கு உந்துதலாக இருக்காது. எதிர்காலத்தில் நம்ம வந்து அந்த செயலை செய்வதுக்குள்ள அந்த ஒரு கட்டாயம் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஞாபகங்களை நம்ம கையாள்வதற்கான உபாயமும் இதுதான். அனைத்து விதமான விழிப்புணர்வு அற்ற அந்த கர்மாவையும் நீக்குவது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை நிகழ்வை வந்து நன்றாக நாம் அனுபவிப்பது தான் நம்முடைய நோக்கம், அதில் சிக்கிக்கொள்வது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு இப்போ நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய இந்த கர்மாவை நாம் விழிப்புணர்வோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகங்களில் நம்ம சிக்க மாட்டோம். இந்த கர்மா நமக்கு ஒன்றும் செய்யாது. சரிங்களா? அதுவும் இங்கே நடக்குது. ஸோ எப்போதுமே இந்த கர்மாவினுடைய தூண்டல் அப்படிங்கிறது தேர்வு செய்வதில் தான் இருக்குது.
சரிங்களா? தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம். ஸோ அனைத்தையுமே நாம் அரவணைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் தேர்வு செய்யாமல், இப்போ மனிதர்கள் எல்லாருமே விருப்பு வெறுப்பு சார்ந்த அந்த தேர்வையே அவங்க வந்து செய்கிறாங்க. இப்போ மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க விருப்பு வெறுப்பு சார்ந்த தேர்வையே அவங்க வந்து வந்து அவங்க வந்து செல்கிறாங்க இல்லையா, செய்கிறாங்க இல்லையா. ஆனால் அதாவது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற தங்களுடைய ஈடுபாடு என்ன ஈடுபாடு வந்து பரிபூர்ணமாக இருக்கும்போது, அனைத்தையுமே நமக்குள்ளே சேர்த்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் நாம் இருக்கும்போது, நம்முடைய கடந்த கால ஞாபகங்கள் நமக்கு இயங்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ தேர்வு செய்யும்போது நாம் இந்த விருப்பு வெறுப்பு, வேணும் வேண்டாம், அதாவது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி உள்ள பாகுபாடை விட்டுட்டு நாம் அனைத்தையும் நமக்குள்ளே சேர்த்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் நாம் இருக்கும்போது, நம்முடைய இந்த கடந்த கால ஞாபகங்கள் அல்லது கர்மா நம்மளை வந்து இயக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே எந்த கட்டாயமும் இல்லை, விளைவுகளும் வராது, எதுலேயுமே நாம் சிக்கி போக மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து விழிப்புணர்வோடு அனைத்தையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் வந்து விழிப்புணர்வோடு தேர்வு செஞ்சோம் அப்படின்னா, அதாவது அங்கே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, அங்கே பிடிக்கும் பிடிக்காது, அல்லது விருப்பு வெறுப்பு எனக்கு இது வேணும் வேண்டாம், இந்த மாதிரியான எதனையும் சாராமல் எல்லாவற்றையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய ரீதியில் நாம் வந்து அந்த செயல்களை நம்ம செய்யும்போது ஞாபகங்கள் அல்லது கர்மங்கள் வந்து நமக்கு இயக்காது. அப்போ இந்த கடந்த கால ஞாபகங்களுடைய அடிப்படையில் நாம் பாரபட்சமாக ஈடுபட நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா விளைவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஒரு பாரபட்சம், இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, வேணும் வேண்டாம், இதெல்லாமே ஒரு பாரபட்சம். அந்த முறையில் நாம் தேர்ந்தெடுப்பை நடத்தணும்னா கர்மம் வந்து விளைவுகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் மேலும் ஞாபகங்களை நாம் உருவாக்கி கொண்டு தான் இருப்போம். இங்கே ஞாபகங்கள் அப்படிங்கிறது இந்த கர்மா தான் சொல்கிறாங்க. ஸோ மேலும் மேலும் இந்த ஞாபகங்களை நாம் உருவாக்கி கொள்வோம். அது வந்து உடல், எண்ணம், உணர்வு அப்படிங்கிற எல்லா வகையிலுமே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து நாம் நம்முடைய இப்போ வந்து ஒரு நண்பரை நாம் பார்க்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு நண்பரை நம்ம பார்த்தாலும் சரி, அல்லது இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லாத யாரை நம்ம பார்த்தாலும் சரி, நம்முடைய உள்நிலை ஒரே விதமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருந்து நம்ம செயல் புரிஞ்சோன்னா எந்த கர்மாவையும் நமக்கு உருவாக்காது. ஏன்னா அந்த இடத்துல வெறுப்பு வெறுப்புங்கிறது எதுவுமே இல்லை, பாரபட்சம் அங்கே இல்லை. ஸோ நம்முடைய ஈடுபாடு பாரபட்சமாக இருக்கும்போது தான் நம்ம சிக்கி போகிறோம், சிக்கி போகுதுங்கிற அந்த வலைக்குள்ளே நம்ம போய் விழுந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பாரபட்சமான ஈடுபாடு வந்து கர்மாவுக்கும் துன்பத்துக்கும் அது வழிவகுக்குது. அப்போ பற்றின்மை அப்படிங்கிறது உயிரற்ற தன்மைக்கு தான் அதுவும் வழிவகுக்கும். அப்போ ஈடுபாடு என்பது அதாவது விழிப்புணர்வாக இருக்க முடியும். சரிங்களா? முழுமையான ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வான விஷயம். அப்போ ஞாபகம் என்பது அங்கே நுழைஞ்சிட்டா செயல் எப்போவுமே அடிமைப்படுத்துவதாகவே நமக்கு இருக்கும். எப்போவுமே ஞாபகம் அப்படிங்கிறது அல்லது கர்மா நமக்கு உள்ளே நுழைஞ்சிட்டு நம்ம செயல் செய்யும்போது அப்படின்னா நம்ம வந்து அந்த செயல் வந்து நம்ம வந்து அடிமைப்படுத்துவதாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்யும்போது நம்ம விழிப்புணர்வோடு முழு ஈடுபாடோடு அந்த விஷயத்தை செய்யும்போது நமக்கு கர்மா வந்து அதில் கலக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய செயலை வந்து கடந்த காலத்து பதிவுகளால் நம்ம வந்து மாசுபடாத போது அந்த செயல் நம்மளை வந்து விடுவிக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு அடையாளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து செயல் பண்ணக்கூடாது. நம்முடைய உள்நிலையினுடைய முழுமையை நாம் கொண்டாடத்தான் நாம் செயல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிலர் இப்போ ஒரு அடையாளத்துக்காக செயல்களை செய்வாங்க, அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய உள்நிலையினுடைய அந்த முழுமையை நாம் கொண்டாட, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை வெளிப்படுத்துக்காக நம்ம செயலை செய்யணும். அதே மாதிரி அதை தேடி நாம் உள்முகமாக திரும்பிய உடனேயே நாம் அந்த உண்மைதான் ஒரே அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்கள் வந்து ஒரே சமயத்தில் அவங்க வந்து சந்தோஷமாகவும் துன்பத்தையும் அவங்க வந்து அனுபவிக்காங்க. அதுக்கு ஒரே விஷயம் இந்த ஞாபகங்கள் தான். சரிங்களா? அப்போ இந்த ஞாபகம்னா இந்த கர்மா தான். அப்போது ஒரு அடையாளம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ஞாபகத்தை வந்து சேகரித்து அதை வந்து அவங்க திடப்படுத்துகிறாங்க. அப்போ கர்மா என்பது இறந்து போனதனுடைய இருப்பிடம். அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச இறந்த காலத்தில் சேர்த்து வச்ச ஞாபகங்கள். சரிங்களா? அது வந்து கர்மா என்பது இறந்து போனதனுடைய இருப்பிடம். அப்போ ஞாபகத்திலிருந்து நம்ம வந்து வெளிப்படும் அனைத்துமே அது கர்ம பந்தத்தை தான் நமக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து இந்த கர்மானுடைய வகைகளாக இங்கே வந்து நமக்கு இதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அப்போ இது வந்து நமக்கு இந்த சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மானா இந்த சஞ்சித கர்மாலேருந்து ஒரு பகுதி படுத்து இது மேலே வரும் இல்லையா, அது செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதை நாம் எடுத்துகிட்டு தான் இந்த ஜென்மத்துக்கு வரோம். அது வந்து ஒதுக்கப்பட்ட கர்மா. ஒதுக்கப்பட்ட கர்மாவில் ரெண்டு விஷயம் இருக்குது. நிகழ்காலத்தில் செய்யப்படக்கூடிய இந்த செயல் அண்டு எதிர்கால
எதிர்காலத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய கர்மா அல்லது செயல். அப்போ அந்த நேரத்தில் நம்ம நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய செயல் வந்து எவ்வளோ விழிப்புணர்வாக நம்ம செய்கிறோமோ அதை பொறுத்து தான் எதிர்காலத்தில் அதனுடைய விளைவுகள் இருக்கலாம். அல்லது எதிர்காலத்தில் நம்ம செய்யணும்னு கட்டாயமாக செய்யணும். அப்போ செய்யக்கூடிய அந்த கர்மாவுக்கு அந்த செயலுக்கு ஒரு உந்துதலை அது வந்து கொடுக்கும், நம்மளை கண்டிப்பாக செய்ய வைக்கும். இப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுட்டாங்க அப்படின்னா இது நிகழ்காலத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம், சரிங்களா? ஆனால் அப்போ அந்த குழந்தைக்குன்னு என்னென்ன நம்ம சேர்க்கணும், நம்ம வந்து இப்போ வந்து ஜுவல்ஸ் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், நல்ல இடத்துல நம்ம வந்து கட்டி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், வேலை கொடுக்கணும், இப்படி எல்லா அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம எதிர்காலத்தில் செய்யக்கூடிய அந்த ஒரு செயலை உந்துது இல்லையா? அது எது நிகழ்காலத்தில் செய்த அந்த ஒரு செயல். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய அந்த செயலை நாம் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த எதிர்காலத்தில் நமக்கு வந்து தேவையில்லாத அந்த விளைவுகளை வந்து அது ஏற்படுத்தாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நிகழ்காலத்தில் செய்கிற அந்த கர்மாக்களை செய்யும்போது இந்த ஞாபகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது கர்மா. அந்த கர்மா அப்படின்னாலே அது வந்து இறந்து போனதன் இருப்பிடம் தான் அது. அப்போ ஞாபகத்திலிருந்து நான் வந்து வரக்கூடிய அனைத்துமே அது கர்ம பந்தத்தை தான் நமக்கு ஏற்படுத்தும், சரிங்களா? அதனால தான் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீக நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து எப்படி ஒரு நிறைவு நமக்குள்ளே இருக்குது அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம காரியங்கள் செயல்கள் செய்யணுமே ஒழிய நமக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி எந்த செயலையும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நிகழ்காலத்தில் செய்யப்பட வேண்டிய அந்த காரியங்களை பற்றிய விழிப்புணர்வு இது, சரிங்களா? அப்போ நாம் எந்த ஒரு அடையாளம் நமக்கு வேணுங்கிறதுக்காக எந்த ஒரு செயலையும் நம்ம செஞ்சுக்கிட்டே போகக்கூடாது, ஓகேங்களா? அதையும் வந்து நம்ம விழிப்புணர்வோடு கவனிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த விருப்பு வெறுப்போடும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நாம் வந்து இந்த செயலை வந்து நாம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெறுப்பு வேணும் வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதரை சம்மந்தப்பட்டதோ உணவு சம்மந்தப்பட்டதோ பொருளை பற்றியோ இடத்தை பற்றியோ எந்த விதமான இந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. அப்போ பாகுபாடற்ற அந்த ஒரு நம்ம என்ன சொல்கிறது ஒரு செயலை நம்ம செய்கிறது, கடமையை செய்கிறது, கடமைன்னு சொல்லக்கூடாது, பாகுபாடற்ற அந்த ஒரு ஈடுபாடு அது வந்து செயலில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நிகழ்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மா தான் எதிர்காலத்தில் விளைவாக நமக்கு வருது. அதனால் அதில் வந்து ரொம்ப விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத அவங்க நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த தேர்வு செய்யும்போது நம்ம வந்து கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இப்போ நிகழ்காலத்தில் செய்யப்படக்கூடிய அந்த செயலில் நம்ம கர்மாவில் நம்ம விழிப்புணர்வோடு நம்ம எடுக்கக்கூடிய சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுனால அந்த தேர்வு எடுக்கும்போது எப்போவுமே வெறுப்போடு நம்ம எடுக்கக்கூடாது. எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையிலிருந்து நாம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது எதிர்காலத்து விளைவுகள் வந்து நமக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே இந்த ஒதுக்கப்பட்ட கர்மாவனுடைய 2 அம்சமாக இங்கே வந்திருக்குது, சரிங்களா? அப்போ அந்த ஒதுக்கப்பட்ட கர்மாவனுடைய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நிகழ்காலத்தில் செய்யப்படக்கூடிய கர்மா, இன்னொன்று எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா. அந்த எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆகாமிய கர்மா. அப்போ அந்த எதிர்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய அந்த ஆகாமிய கர்மா அதனுடைய விளைவுகள் நமக்கு எப்போ வேணாலும் வரலாம், சரிங்களா? அப்போ நாம் வந்து எப்போ வேணாலும் அதை வந்து நாம் அனுபவிப்போம் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நமக்கு எடுத்துக்காட்டுறாங்க. ஸோ இது வந்து நம்முடைய கர்மாவுடைய 3 வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அண்டு ஆகாமிய கர்மா அப்படிங்கிறத வந்து இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னாலே அது வந்து மோஸ்ட்லி நம்ம செய்கிற செயல்கள் அந்த 2 விதமாக தான் பிரிக்க முடியும். ஒன்று கர்மாவை உருவாக்கக்கூடிய செயலை செய்வோம், அதாவது கர்ம விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கர்மாவை அழிக்கக்கூடிய செயலை நாம் செய்வோம், அதாவது கர்ம நாசனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிகழ்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய கர்மாவை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறத முக்கியம். அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கோமா, சிலர் வந்து ஆன்மீகத்தில் இல்லை, விழிப்புணர்வாக இல்லாட்டா கூட அவங்க சரியான செயல்களை செய்வாங்க. அப்போ அவங்க வந்து அதில் அந்த கர்மத்தில் சிக்கி போக மாட்டாங்க, சரிங்களா? அப்போ அதை வந்து நாம் வந்து அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கும்போது, நமக்கு இந்த நம்மளை வந்து டெய்லியே வந்து இந்த தியானம் செய்யணும்னு சொல்லி ஊக்குவிக்காங்கல்ல. அப்போ தியானத்தன்மை கொண்டவராக நாம் ஆகும்போது வெறுமனே நாம் வந்து இந்த ஒரு நல்ல கர்மாவை மட்டும் நம்ம உருவாக்கி
உருவாக்கி கொள்கிறோன்னு மட்டும் இல்லை, கர்மாவை மொத்தமே கர்மாவை வந்து உருவாக்கி கொள்றதையே நம்ம வந்து நிறுத்திடுவோம், மொத்தமாக நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ விருப்பு வெறுப்போடு நம்ம செய்யும்போது அது கர்மாவாக இருக்குது. விருப்பு வெறுப்பு, இந்த வேணும் வேண்டாம், பிடிக்கும் பிடிக்க, இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் நம்ம கர்மாவை செஞ்சோன்னா அது நமக்கு புதிய கர்மாவை உண்டாக்காது. அப்போ ஒரு தியானத்தன்மையில் கொண்டவராக நம்ம ஆக ஆக முதல்ல நல்ல கர்மாவை உருவாக்கினாலும் அதுக்கப்புறம் கர்மா உருவாக்குவதே நம்ம நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு வந்து இதை எடுத்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.